ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக வீட்லேயே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு அட்டகாசமான கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் போயிட்டு நம்ம கேக்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. முக்கியமாக வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள் வந்ததுன்னா கேக்லாம் இப்போ இருக்கிற நிலமையில போய் நம்ம வெளியில் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. அதனால் நம்ம சிம்பிளாக வீட்லேயே அழகாக பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி நம்ம ஒரு கேக் ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேக் செய்கிறதுக்கு கேக் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேக் ட்ரேயில் கொஞ்சமாக நான் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுடுறேன். நிறைய பேர் இந்த மாதிரி கேக் ட்ரே இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வீட்டில் நம்மக்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அலுமினியம் பாத்திரம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சைடில் ஓரம் எல்லாமே எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா ஃபுல்லாக தடவினதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து ட்ரே ஃபுல்லாக தூவி விட்டுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ஒட்டாமல் வரும் எடுக்கும் பொழுது, அதுக்காக தான். நல்லா இந்த சைடில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாவு நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த ஓரங்களெல்லாம் இப்படி தூவி விட்டதுக்கப்புறமா சும்மா இப்படி லைட்டாக தட்டினோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்துடும். அந்த மாவை நம்ம கீழே கொட்டி விட்டுடலாம். உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா ட்ரேயில் எண்ணெயை ஃபுல்லாக தடவி விட்டுட்டு இந்த பட்டர் ஷீட்டை கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. மாவு போட வேண்டியதில்லை பட்டர் ஷீட் இருந்தால், இல்லைனா நீங்கள் எண்ணெயை தடவிட்டு மாவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ட்ரேவை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறது எந்த எண்ணெய் அப்படின்னு கேட்குறீங்க. நான் இப்போ கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப் சேர்த்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடர் பண்ண சர்க்கரையை 1/2 கப் அளவு கலந்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். சும்மா 1 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சலிக்கிறதுக்கு ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க, இல்லை சல்லடை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 130 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும், மைதா மாவு. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடா. இந்த மாதிரி 1-2 மாவு உருண்டைகளாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம சலிச்சு சேர்த்துக்கிறோம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவும் நம்ம ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கண்ணா பின்னான்னு எல்லா பக்கமும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் ஒரே பக்கமாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுவும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். கேக் நல்லா சாஃப்டாக வரும். அதாவது இப்படி சுற்றி இப்படி நடுவில் நம்ம இப்படி கொண்டு வரணும். இந்த மாதிரி இதுதான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட். மாவு பாருங்கள் மிக்ஸ் பண்ணோடனே கெட்டியாகிடுச்சு. இப்போ இது கூட பால் சேர்த்து கலந்துக்கலாம். பாக்கெட் பால், பசும்பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பாலை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உருண்டைகள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த அளவுக்கு மாவு வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த கேக் ட்ரேயில் நம்ம மாவை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கேக் ட்ரேவை சும்மா இப்படி லைட்டாக தட்டிக்கலாம். மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே நான் ஒரு பக்கம் கேஸில் கடாய் ஒன்று வச்சுட்டு இந்த கடாய்க்குள்ளே ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளேட்டை திருப்பி போட்டுக்கோங்க. பிளேட்டும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை மணல் இருந்ததுன்னா மணலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் ட்ரே வச்சுக்கலாம். நான் இப்போ வெறும் ஸ்டாண்ட் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போது இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேக் ட்ரேவை வச்சிடலாம். ரெடி பண்ணியிருக்கிற கேக் ட்ரேவை மேலே ஒரு மூடியை போட்டு மூடிடுறேன். நீங்கள் எடுக்கிற பாத்திரத்துக்கு கரெக்டாக மூடுற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. நான் இப்போ கண்ணாடி லிட் தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மூடியில், அது வந்து அடைச்சிக்கிட்டேன் நான் பேப்பர் போட்டு. ஸ்டவ்வை இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 30 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு டூத் பிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள். கேக் வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆச்சு கேக் வேகிறதுக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நான் குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து உங்களுக்கு 30லேருந்து 40 நிமிஷம் குக் பண்ணுங்கன்னு சொன்னேன். 30 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கேக் வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்கேற்றது போல் 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ குச்சியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டாமல் வரணும். ஒரு வேளை மாவு ஒட்டுச்சுன்னா கேக் வந்து வேகலைன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. குச்சியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை. இந்த ட்ரேவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அப்படியே வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் ட்ரேலேருந்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா முழுசாக ஒட்டாமல் எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட சாக்லேட் வந்து இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கொக்கோ பவுடரில் யூஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் மில்க் சாக்லேட் பார்லாம் இருந்துச்சு, இல்லை டார்க் சாக்லேட் இருந்ததுன்னா நீங்கள் அதை மெல்ட் பண்ணி நீங்கள் கேக் மேலே ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி சாக்லேட் இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி கொக்கோ பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்வீட். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பால் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காய வச்ச பால் தான், நீங்கள் பாக்கெட் பால் இல்லை பசும்பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா உருண்டை இல்லாமல் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக உருண்டை இல்லாமல் கலந்துட்டு திரும்ப மீதி இருக்கிற பாலை கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து கொடுத்தாச்சு. எடுத்திருந்த 1 கப் பாலையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் அப்படி இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். நல்லா குக் ஆகி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் விட்டோம்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். அப்போ சூடு ஆறும்பொழுது இன்னும் ரொம்ப கெட்டி ஆகிடும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த சைடில் வந்து லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டோம்னா கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே ஒரு பிளேட் வச்சு நம்ம கவுத்தி போட்டுடலாம். லைட்டாக தட்டினாலே போதும், கேக் சூப்பராக வந்துடும். இந்த பட்டர் ஷீட்டை அப்படியே எடுத்துடுறேன். நல்லா பூ மாதிரி ஸ்பாஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சமமாக தான் இருக்குது. இந்த நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதை மட்டும் நான் லைட்டாக எடுத்துடுறேன் கட் பண்ணி இப்படி. மற்றபடி பார்த்திங்கன்னா சமமாக தான் இருக்குது. ஒரு வேளை கொஞ்சம் மேலே அதிகமாக எழும்பி வந்திருந்ததுன்னா நீங்கள் கத்தி வச்சு சமமாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி கம்பியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கேக் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், சாக்லேட் சிரப் வந்து ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த சாக்லேட் சிரப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி ஊற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வழிஞ்சு அப்படியே கீழே விழுந்துடும். கேக் மேலே அழகாக சாக்லேட் சிரப் வந்து சூப்பராக விழுந்திருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த சாக்லேட் வந்து கீழே வந்து விழுந்துடும். அப்போ கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும், செட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் சிரப்லாம் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டாண்டோடு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுடுங்க. கேக்கு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி கூட இப்போ நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கேக்கு நல்லா சில்லுன்னு. நான் வந்து கலர் பால்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கலராக ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட இருக்கும். அந்த மாதிரி வந்து நான் பால்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கேக் மேலே டெக்கரேட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்ற பொருள் தான் இது. இது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஓரங்கள் மட்டும் நான் வந்து தூவி விட போகிறேன். சுற்றி நான் ஓரங்கள் மட்டும் போட்டுட்டு நடுவில் மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாக்கோ சிப்ஸையும் இதுக்கு மேலே நான் வந்து தூவி விட்டுக்க போகிறேன். இந்த ஓரங்களில் மட்டும்தான் போட போகிறேன். சென்டர் பகுதியில் நான் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணால் நடு பகுதியில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. கேக் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியில் போய் கடையிலலாம் போய் வாங்காமல் வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேக் செஞ்சு வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். சூப்பராக வீட்லேயே நம்ம பர்த்டேக்கு கேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆனால் ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதாவது நம்ம மேலே அந்த ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா சாக்லேட் சிரப், அது வந்து கரெக்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கேக் மேலே க்ரீம் வந்து ஒட்டவே ஒட்டாது, தனியாகவே இருக்கும். அதாவது நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றுற மாதிரி இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேக் மேலே அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா கெட்டியாகிடும். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கும்போதே ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டான கெட்டி பதத்துக்கு தான் வரும். ஆனாலும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேக் மேலே வந்து நம்ம சேர்க்கும் பொழுது லிக்விடாகவே இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வராது. அந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கேக் செய்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப சாஃப்டாக முட்டையெல்லாம் சேர்க்காமலே கேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.